இரண்டாம் கட்டளை தேவனை எந்த உருவத்திலும் வணங்காதே என்கிறது. முதல் கட்டளை யாரை ஆராதிக்க வேண்டும் என்று வரையறுக்கிறது. ஆனால் இரண்டாவது கட்டளை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வரையறுக்கிறது. இது சரியான தேவனை சரியான முறையில் ஆராதிக்க வேண்டும் என்கிறது. நம் எல்லாரும் ஒரே தேவனை தானே வணங்குகிறோம். வணங்கும் முறைதான் வேறு என்பது வேதபூர்வமானது அல்ல. தேவனை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்தவோ அல்லது ஆராதிக்கவோ மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கருவியையும் நாம் பயன்படுத்தக்கூடாது என்று இரண்டாவது கட்டளை கோருகிறது. இந்த கட்டளை மெய்யான தேவனை எந்தவித மனித வழிமுறையிலும் விருப்பத்திலும் அவரை ஆராதிக்க கூடாது என்கிறது. நாம் விரும்புகிறபடி அவரை ஆராதிக்க முடியாது என்று இக்கட்டளை கூறுகின்றது. அவர் விரும்புகிறபடியே அவரை தொழுது கொள்ள முடியும். தேவன் படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். ஆகவே சிருஷ்டிக்கப்பட்ட எதையும் கொண்டு சிருஷ்டிக்கப்படாத தேவனை குறிக்கவோ அல்லது வணங்கவோ கூடாது. நாம் ஒருபோதும் தேவனை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியாது. இது உருவங்களை, சிலைகளை ஆராதிக்கும் எல்லா செயல்களையும் தடை செய்கிறது. நாம் உருவங்களை உருவாக்கும் போது நாம் தேவனை நமக்கு வசதியான விதத்தில் கற்பனை செய்ய முயற்சிக்கிறோம். இது தேவனை படைத்தவராக அல்ல, மாறாக நம்முடைய உருவத்தில் உருவாக்கப்பட்டவராக மாற்றிவிடுகிறது. உருவங்களுக்கு முன்பாக சடங்குகள் செய்வது, முழங்காலில் நிற்பது அல்லது மரியாதை செய்வது ஆகியவற்றை தடை செய்கிறது. வானங்களிலுள்ள எதுவோடும், பூமியிலுள்ள எதுவோடும், தண்ணீரிலுள்ள எதுவோடும் தேவனை ஒப்பிட்டு வணங்கக்கூடாது. மெய்யான தேவனை எந்த படைப்போடும் ஒப்பிட்டு அடையாளப்படுத்தி வணங்கக்கூடாது. மெய்யான தேவனை ஒரு விக்கிரகத்தின் மூலமாகவோ படத்தின் மூலமாகவோ ஆராதனை செய்வது முற்றிலும் தவறானது. எல்லையற்ற மகிமையான தேவனை ஒரு வரையறுக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட பொருளால் சித்தரிக்க முயற்சிப்பது அவருடைய மாண்பை அவமதிப்பதாகும். ஒருவர் சிலுவையையோ ஒரு கிறிஸ்தவின் படத்தையோ வெறுமனே நினைவு கூறுவதற்காக பயன்படுத்துவதாக கூறினாலும் இறுதியில் மனிதனின் இருதயம் அந்த பொருளின் மீது பற்றுதலை வளர்க்கிறது. பின்பு அது ஆராதனையின் ஒரு அங்கமாக மாறி தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக நிற்கிறது. இந்த கட்டளையில் தேவன் நான் எரிச்சலுள்ள தேவன் என்கிறார். இது தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று இக்கட்டளை கூறுகிறது. இது அவருடைய பரிசுத்த அன்பு மற்றும் உடன்படிக்கையின் உண்மைத்தன்மை சார்ந்த எரிச்சலாகும். தன் குழந்தை தவறான மனிதர்களோடு ஐக்கியப்பட்டிருப்பதை காணும் தகப்பன் தான் நேசிக்கும் மனைவி அல்லது கணவன் இன்னொருவரோடு இணைந்து ஐக்கியப்படும்போது உண்டாகும் உணர்வுதான் இந்த எரிச்சல். ஒரு கணவன் தன் மனைவி வேறொருவரை பின்பற்றுவதை காணும்போது எப்படி புனிதமான கோபமடைகிறானோ அதேபோல நாம் சிருஷ்டியை கொண்டு தேவனை ஆராதிக்க முயன்றாலோ அல்லது அவரை தவிர வேறு எதையும் ஆராதித்தாலோ தேவன் பரிசுத்த கோபமடைகிறார். இது தேவனுடைய மகிமையை நிலைநாட்டுவதுடன் சபையின் ஆராதனையின் தூய்மையை பாதுகாக்கிறது. ஒரு மனைவி கணவனை விட்டுவிட்டு வேறொருவருடன் இணைவது எவ்வளவு கொடியதோ அதேபோல நாம் தேவனல்லாத ஒன்றை கொண்டு அவரை ஆராதிப்பது அல்லது அதை பின்பற்றுவது ஆவிக்குரிய விபச்சாரமாகும். நாதாப் மற்றும் அபியூ தாங்கள் விரும்பிய அந்நிய அக்கினியை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இது தேவன் கட்டளையிடாத முறை என்பதால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆகவே பரிசுத்த தேவன் தம்முடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க விரும்பாததால் நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கும் முழு பற்றையும் உண்மையான அன்பையும் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார்.